வணக்கம் நண்பர்களே. நம்ம இன்னைக்கு 24 ஃபீட் கிராஸ் 36 ஃபீட் சைஸில் இருக்கக்கூடிய ஒரு ஈஸ்ட் ஃபேஸிங் ஹவுஸ் பிளான் டிசைன் நாம் இன்னைக்கு பார்க்குறோம். இந்த இடத்துல நார்த் பாயிண்ட் நான் ஆல்ரெடி மென்ஷன் பண்ணியிருக்கிறேன். ஸோ நார்த் பாயிண்ட் இந்த பக்கமாக இருக்குது. இந்த வீட்டோட என்ட்ரன்ஸ் இந்த டைரக்ஷனில் இருக்குது. ஸோ இந்த வீட்டோட டைரக்ஷன் இருக்கக்கூடிய இடம் இந்த இடம். ஸோ அதனால் இது ஒரு ஈஸ்ட் ஃபேஸிங் ஹவுஸ் பிளான். இதில் தெற்கு வடக்காக நமக்கு 24 ஃபீட் நமக்கு இந்த மனையினுடைய அளவாக இருக்குது. அதாவது நார்த்து சவுத்து சைஸு 24 ஃபீட் 24 அடி இருக்குது. மேற்கு கிழக்காக 36 ஃபீட் இருக்குது. 36 அடி நமக்கு மேற்கு கிழக்காக இருக்குது. இப்போ இந்த வீட்டோடைய ஹவுஸ் பிளான் டீட்டெயில் நம்ம பார்க்குறோம். இப்போ இந்த வீட்டோட என்ட்ரன்ஸ் இருக்கக்கூடிய இடம் இந்த இடம். இந்த இடத்துல ஒரு கொஞ்சம் சிம்பிளாக கொஞ்சம் இடம் விட்டு நம்ம இந்த இடத்துல ஒரு மெயின் டோர் நம்ம பிளான் பண்ணியிருக்கிறோம். ஸோ இந்த மெயின் டோர் வழியாக நம்ம இந்த வீட்டுக்குள்ளே என்ட்ரு ஆகும்போது ஒரு ஹால் இருக்குது. ஒரு லார்ஜ் ஹால் நமக்கு இந்த இடத்துல இருக்கிறத நம்ம பார்க்குறோம். 10 ஃபீட் 9 இன்ச்சஸ் கிராஸ் 16 ஃபீட் சைஸில் ஒரு ஹால் இருக்குது. இந்த இடத்துல சோஃபா டேபிள் சேர் அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாம் எந்தெந்த மாதிரி நம்ம காட்டலாம் அப்படிங்கிறத இந்த இடத்துல காட்டியிருக்கிறோம். தென் இந்த ஹாலில் அப்படின்னு பார்க்கும்போது ஒரு 2 விண்டோஸ் இருக்குது. இந்த இடத்துல ஒரு விண்டோ இருக்குது, இந்த இடத்துல ஒரு விண்டோ இருக்குது. இந்த 2 விண்டோவுடைய சைஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4 ஃபீட் கிராஸ் 3 ஃபீட் அப்படிங்கக்கூடிய சைஸில் இந்த 2 விண்டோவும் நாம் பிளான் பண்ணியிருக்கிறோம். தென் இந்த மெயின் டோருடைய சைஸ் 3.5 ஃபீட் கிராஸ் 7 ஃபீட் அப்படிங்கக்கூடிய சைஸில் இந்த மெயின் டோர் நாம் டிசைன் பண்ணியிருக்கிறோம். நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு சொன்னால் இந்த ஹால்லையே ஃபர்ஸ்ட் ஃப்ளோருக்கு போகிறதுக்கான ஸ்டெப்பு நாம் டிசைன் பண்ணியிருக்கிறோம். இந்த ஸ்டெப்பு இந்த மாதிரி டைரக்ஷனில் ஏறி இப்படி போகிற மாதிரியான டிசைனில் இந்த ஸ்டெப்பு டிசைன் பண்ணப்பட்டிருக்கு. தென் அக்னி மூலையில் ஒரு கிச்சன், அதாவது 2 டோர் வச்சுருக்கிறோம். இந்த இடத்துல ஒரு டோர், இந்த இடத்துல ஒரு டோர். நம்ம ஹாலில் இருந்து டைரெக்டாக இந்த கிச்சனுக்கு வந்துக்கலாம். தென் இந்த கிச்சனில் இருந்து டைனிங்க்கு வந்துக்கலாம், டைனிங்கில் இருந்து மறுபடியும் ஹாலுக்கு வந்துக்கலாம். ஸோ ஹாலில் இருந்து டைனிங்க்கும் போகிற மாதிரி, ஹாலில் இருந்து கிச்சனுக்கும் போகிற மாதிரி 2 டோர் நாம் தனித்தனியாக பிளான் பண்ணியிருக்கிறோம். இப்போ இந்த 2 டோரில் இந்த டோரோடைய சைஸ் அப்படின்னு பார்க்கும்பொழுது 3 ஃபீட் கிராஸ் 7 ஃபீட் அப்படிங்கக்கூடிய சைஸில் இந்த டோர் இருக்குது. ஸோ இது வழியாக நம்ம இந்த கிச்சனுக்குள்ளே வந்தோம் அப்படின்னு சொன்னால் இந்த கிச்சனுடைய சைஸு 8 ஃபீட் கிராஸ் 10 ஃபீட் சைஸில் ஒரு கிச்சன். கிழக்கப்பாக இருந்து சமைக்கிற டைரக்ஷனில் ஒரு கிச்சன் ஸ்லாப். தென் இந்த சைடு ஈஸ்ட் வெஸ்ட் டைரக்ஷன்லையுமே நம்ம இந்த கிச்சன் ஸ்லாப்பை எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கிறோம். தென் 2 விண்டோஸ் இருக்குது. இந்த 2 விண்டோவுடைய சைஸு 3 ஃபீட் கிராஸ் 3 ஃபீட் சைஸில் 2 விண்டோ நம்ம பிளான் பண்ணியிருக்கிறோம். தென் இந்த டைனிங் ஹாலோடைய சைஸ் 8 ஃபீட் கிராஸ் 8 ஃபீட் சைஸில் ஒரு டைனிங் ஹால் இருக்குது. இந்த டைனிங் ஹாலில் ஒரு விண்டோ இருக்குது. 3 ஃபீட் கிராஸ் 7 ஃபீட் அப்படிங்கக்கூடிய சைஸில் ஒரு விண்டோ இதுக்கு நம்ம பிளான் பண்ணியிருக்கிறோம். தென் இந்த ஹவுஸ் பிளான் ஒரு 2 பெட்ரூம் இருக்கக்கூடிய ஒரு ஹவுஸ் பிளான். இந்த கார்னரில் ஒரு பெட்ரூம் 11 ஃபீட் கிராஸ் 10 ஃபீட் சைஸில் ஒரு பெட்ரூம். தென் இந்த கார்னரில் இன்னொரு பெட்ரூம் 10 ஃபீட் 9 இன்ச்சஸ் கிராஸ் 10 ஃபீட் அப்படிங்கக்கூடிய சைஸில் ஒரு பெட்ரூம். இப்போ இந்த 2 பெட்ரூமுக்குமே நம்ம அட்டாச்சு பாத்ரூம் டாய்லெட் எதுவுமே பிளான் பண்ணல. பட் காமனான பாத்ரூம் டாய்லெட் இந்த 2 பெட்ரூமுக்கும் பக்கத்தில் இருக்கிற மாதிரி தான் டிசைன் பண்ணியிருக்கிறோம். இந்த பெட்ரூமுக்கு பக்கத்தில் ஒரு பாத்ரூம் டாய்லெட் இருக்குது. 5 ஃபீட் 10 இன்ச்சஸ் கிராஸ் 4 ஃபீட் 7 இன்ச்சஸ் சைஸில் ஒரு பாத்ரூம் டாய்லெட். வெஸ்டர்ன் டாய்லெட் ப்ளஸ் பாத்ரூம் சேர்ந்து இருக்கிற மாதிரி டிசைன் பண்ணியிருக்கிறோம். இதில் ஒரு விண்டோ 2 ஃபீட் கிராஸ் 2.5 ஃபீட் சைஸில் ஒரு விண்டோ. சேம் டைமென்ஷனில் இந்த பெட்ரூமுக்கு பக்கத்தில் இன்னொரு பாத்ரூம் டாய்லெட் 5 ஃபீட் 10 இன்ச்சஸ் கிராஸ் 4 ஃபீட் 7 இன்ச்சஸ் அப்படிங்கக்கூடிய சைஸில் ஒரு பாத்ரூம் டாய்லெட். தென் ஒரு விண்டோ 2 ஃபீட் கிராஸ் 2 ஃபீட் சைஸில் நம்ம இந்த இடத்துலையும் ஒரு விண்டோ வச்சிருக்கிறோம். தென் 2 டோர். இந்த டோரோடைய சைஸ் 2.5 ஃபீட் கிராஸ் 7 ஃபீட் சைஸில் ஒரு டோர். இந்த 2 பாத்ரூம்லையுமே நம்ம சேம் டைமென்ஷனில் தான் இந்த 2 டோருமே இருக்குது. தென் இந்த பெட்ரூமில் இருக்கக்கூடிய இந்த 2 டோரோடைய சைஸ் அப்படின்னு பார்க்கும்பொழுது 3 ஃபீட் கிராஸ் 7 ஃபீட் சைஸில் இந்த டோர். தென் சேம் டைமென்ஷன் 3 ஃபீட் கிராஸ் 7 ஃபீட் சைஸில் இன்னொரு ஒரு டோர். ஓவராலாக இந்த ஹவுஸ் பிளானில் இருக்கக்கூடிய வால் திக்னஸ் 9 இன்ச்சஸ் அப்படின்னு நம்ம ஆஸ் யூஸ்வலாக யூஸ் பண்ணுற மாதிரி தான் இதுலேயும் வால் திக்னஸ் நம்ம யூஸ் பண்ணியிருக்கிறோம். பாத்ரூமில் இருக்கக்கூடிய ஃப்ரண்ட் வால், இந்த ஃப்ரண்ட் வால், தென் இந்த ஃப்ரண்ட் வால் மட்டும் 4.5 இன்ச்சஸ் அப்படிங்கக்கூடிய சைஸில் நம்ம இந்த 2 வால்ஸும் டிசைன் பண்ணியிருக்கிறோம். இந்த ஹவுஸ் பிளானுடைய டோட்டல் ஸ்கொயர் ஃபீட் அப்படின்னு பார்க்கும்பொழுது நமக்கு 24 ஃபீட் கிராஸ் 36 ஃபீட் இஸ் ஈக்குவல் டு 864 ஸ்கொயர் ஃபீட் நமக்கு வருது. ஸோ இந்த ஹவுஸ் பிளானை எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கான
கன்ஸ்ட்ரக்ஷன் காஸ்ட் அப்படின்னு பார்க்கும்பொழுது நாம வந்து அப்ராக்சிமேட்டா 16 lakhs to 18 lakhs வரைக்கும் நாம அப்ராக்சிமேட்டா எஸ்டிமேட் பண்றோம். ஸோ தொடர்ந்து 2D அண்ட் 3Dல வேரியஸ் டிசைன்ல வேரியஸ் டைரக்ஷன்ல வேரியஸ் ஹவுஸ் பிளான்ஸ் வந்து நம்ம தொடர்ந்து நம்ம வந்து பார்க்கலாம். பை, தேங்க்யூ.